ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் பெரியாரிய செயற்பாட்டாளர் எழுத்தாளர் ஓவியா அவர்கள். வணக்கம். வணக்கம். பராசக்தி திரைப்படம் வந்திருக்கு. இந்த திரைப்படம் அரசியல் களத்தில் ஒரு முக்கிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. காரணம்னா 65 இந்திய எதிர்ப்பு போராட்ட களத்தில் மாணவர்களுடைய பங்கு அப்படிங்கிறத வைத்து ஒரு புனைவு திரைப்படமாக எடுத்திருக்காங்க. உண்மை சம்பவத்தை எடுக்கல, அதன் அடிப்படையில் அந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத வச்சு எடுத்திருக்கிறாங்க. நீங்கள் ஒரு பெரியாரிய இந்திய எதிர்ப்பு சிந்தனையாளர், திராவிட இயக்க உணர்வாளர், மொழி உணர்வாளருங்கிற அடிப்படையில் இந்த திரைப்படத்தை எப்படி பார்க்குறீங்க? இது உங்களை என்ன மாதிரியான தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்துச்சு இந்த படம்? உண்மைதான் ஜீவா, ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, கொஞ்சம் பயமும் இருந்தது. ஏன்னு கேட்டால் இப்போ நம்ம வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறப்போ எப்படி எடுத்திருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருந்தது மனசில். ஆனால் அதே சமயம் முதல் முறையாக நம்ம வந்து ஒரு சினிமாவில் இதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது. இப்போ நான் படத்துக்குள்ளார விரிவாக நாம் பேசுகிறதுக்கு முன்னாடி படக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, அன்பை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டால் நம்முடைய மண்ணில் நடைபெற்ற எத்தனையோ போராட்டங்கள் இன்னும் வந்து திரைப்பட மொழியில் மொழிபெயர்க்கப்படவே இல்லை. அதில் மிக முதன்மையானது இந்திய எதிர்ப்பு போராட்டம்னு சொல்லலாம். இன்னும் இருக்குது. குருகுல எதிர்ப்பு, குலக்கல்வி எதிர்ப்பு போராட்டம் இருக்குது, சேரன்மாதேவி குருகுலத்தை எதிர்த்து நடந்த போராட்டம் இருக்குது, தொழிற்சீலை போராட்டம் இருக்குது. இந்த மாதிரி இன்னும் நிறைய சொல்லிட்டு சட்ட எரிப்பு போராட்டம், எரிப்பு போராட்டங்கள். இதுலெல்லாம் வந்து பல குடும்பங்களின் வாழ்க்கை உணர்வுபூர்வமாக இணைக்கப்பட்டிருக்கு. அந்த இழப்பு, அந்த சோகங்கள்லாம் இன்னும் வந்து பதிவு செய்யப்படாமலே இருக்குது. அந்த வரிசையில் பார்க்கும் பொழுது இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஒரு திரைப்படமா வரல. வைக்கம் போராட்டம் பாடத்திட்டத்தில் அது ஒன்னதான் வைப்பாங்க. பெரியார்னாலே வைக்கம் போராட்டம் ஒரு ஒரு என்ன டெம்ப்ளேட் மாதிரி அதை வச்சிருப்பாங்க. டெப்தா சொல்ல மாட்டாங்க, டெம்ப்ளேட் மாதிரி வைக்கம் வீரர் அப்படின்னு. அதனால இப்படி ஒரு நம்முடைய மண் சார்ந்த வரலாறு இன்னும் திரைப்பட மொழியில் வந்து வரலையே அப்படிங்கிற ஒரு குறையை இந்த படம் வந்து போக்கியிருக்கு. ஒரு நடந்த ஒரு பெரும் போராட்டத்தை பற்றி, இன்னும் சொல்லப்போனால் உலகிலேயே ஒப்புமை இல்லாத போராட்டம். ஒரு மொழிக்காக ஒரு மண்ணின் மக்கள் வந்து தங்கள் கல்வியை துறந்து, வாழ்வை துறந்து, உயிரை துறந்து, அதாவது குண்டடிப்பட்டு செத்தது மட்டும் இல்லை, தானாகவும் தீக்குளித்த சம்பவங்கள்லாம் உள்ள ஒரு மிகப்பெரிய தியாக போராட்டம் தான் மொழி போராட்டம். அந்த போராட்டம் குறித்து ஒரு திரைப்படம் எடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த போராட்டத்தின் ஒரு அடிப்படையான உணர்வை இந்த படம் கடத்தி இருக்கிறது. அப்படிங்கிறதுல நான் முதல்ல இந்த முயற்சியை எடுத்திருப்பதற்காக அந்த குழுவினருக்கு பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் அறிமுகத்தில் சொன்னது மாதிரி இது அதை தழுவி எடுக்கப்பட்ட படம், அந்த போராட்டத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம். மாறாக ஒரு முழுமையான வரலாற்று படம்னு சொல்ல முடியாது. அந்த நடந்த சம்பவங்கள் அப்படியே படமும் சொல்லல போட்டாங்களே, எதையும் குறிப்பிடணும் அல்ல அப்படின்னு போட்டுதான் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம அது உங்களுக்கு யாரையாவது நினைவுபடுத்தினால் கூட அது தற்செயல் அப்படின்னு வந்து ஒரு டிஸ்க்ளைமர் போட்டிருக்காங்க. நீங்கள் சொல்கிறது உண்மைதான். எனவே இது வரலாறு தழுவிய ஒரு புனைக்கதை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒரு டிஸ்க்ளைமரை பார்த்துட்டு நம்ம படத்துக்குள்ளார போனோம்னு சொன்னால், படம் வந்து அந்த உணர்வை, இந்திய எதிர்ப்பு போராட்டம் குறித்த உணர்வலையை மிகச்சரியாக கடத்தி இருக்கிறது அப்படின்னு நான் பார்க்குறேன். இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்ட களமாக தமிழ்நாடு எப்படிலாம் பற்றி எரிஞ்சிச்சு அப்படிங்கிற அந்த வரலாறை கடத்துகிற செய்தி அந்த படம் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்திய எதிர்ப்பு போராட்டம் பற்றி பெருமை கொள்வதற்கான ஒரு களத்தை உருவாக்குது. அதாவது இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது ஏதோ இடைக்காலத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு தலைமுறை வந்து என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, இந்திய எதிர்ப்பு போராட்டம் வழியாக நாங்கள் ஏதோ தப்பு பண்ணிட்டோம், நாங்கள் இந்தி படிக்காததுனால எங்களுக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல. அது ஒரு மாயை, அது ஒரு பொய்யான கூற்று. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு வந்து இன்னும் சொல்லப்போனால் இந்தியை தவிர்த்து இருமொழி கொள்கை ஏற்ற காரணத்தினால்தான் இன்னைக்கு தமிழக இளைஞர்கள் உலகம் புறம் போயிருக்காங்க. அதுதான் உண்மை. தமிழக இளைஞர்களுக்கும் தமிழகத்தில் ஒரு பெரிய நடுத்தர வர்க்கம் உருவாவதற்கும் கல்வியில் தமிழகம் சிறந்து விளங்குவதற்கும் அடிப்படை ஆதாரமாக விளங்கியது இந்த மொழி போராட்டம், இருமொழி கொள்கை. இதெல்லாம் வந்து இன்னும் நிறைய, இந்த ஒரு படம் போதாது, இன்னும் 100 திரைப்படங்கள் வர வேண்டும்.
இந்த மாதிரி பின்னணியாக கொண்டு. அப்போ தான் இந்த போராட்டத்தினுடைய அந்த பெருமையையும் தேவையையும் இனி வரக்கூடிய தமிழ் இளைஞர்களும் உலகமும் உணர வேண்டும். அதற்கான ஒரு முக்கியமான ஒரு கூறு இந்த படத்தில் இருக்குன்னு நான் பார்க்குறேன். அது படத்தை பற்றி முதல் முறையாக நான் அதை பதிவு செய்ய விரும்புகிறேன். அது உள்ளார போய் நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது, இருந்தாலும் முதல் முறையாக நான் இதை பதிவு செய்கிறேன். இந்த உணர்வை அவர்கள் அது குறிப்பாக சொல்லணும்னா அந்த கிளைமேக்ஸ் சீன், அதில் அந்த கதாநாயகி இந்திய எதிர்ப்பு போராளியாக வரக்கூடியவர் அவர் அந்த ரேடியோவில் பேசக்கூடிய பேச்சு இருக்குல்ல, தமிழ் வெறும், அதாவது ஒரு மொழி என்பது எதனால் நசுக்கப்படுகிறது, நாங்கள் ஏன் அதை காக்க போராடுறோம், நாங்கள் இதை தொடர்ந்து செய்வோம் அப்படிங்கிறதும், அந்த இறுதி சண்டை காட்சியில் ஜெயம் ரவி அந்த வில்லன் கதாபாத்திரம் நாங்கள் மீண்டும் மீண்டும் வருவோம்னு சொல்கிறதும், உங்களை எதிர்த்து தாக்க எங்கள் பேரன் பேத்திகள் வந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதும், இந்திய எதிர்ப்பு போராட்டம் குறித்த ஒரு மிகச்சரியான உணர்வலையை இந்த தலைமுறைக்கு கடத்தி செல்கிறது அப்படிங்கிற படம் காங்கிரஸ் எதிர்த்து நடந்த வரலாற்றை சொல்லுது. கிளைமேக்ஸ்ல மோடிக்கு செய்தி சொல்லுது. ஆமா, நாங்க வருவோம். 65 ஏதோ லால் பகதூர் சாஸ்திரிக்கு எதிரான போராட்டம் மட்டுமல்ல, அதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்தாலும் இன்னைக்கு மோடி அமித்ஷாவும் திணிக்கிறீங்க பாருங்க, உங்களுக்கு எங்க நாங்க செத்துருவோம், வருவான், வந்துகிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்றது இன்னைக்கு மோடிக்கான மெசேஜ் அது. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால அந்த வகையில சரியானது. அப்புறம் அதை மேற்கொண்டு பார்த்தோம்னு சொன்னா நமக்கு முதல்ல வரக்கூடிய கேள்வி, முதல்ல இது ஒரு சினிமா, இன்னும் சொல்ல போனா ஒரு ஆவணப்படம் மாதிரியாக ஒன்றும் அது தயாரிக்கப்படல, சினிமா, கமர்ஷியல் சினிமா. அதனால அதற்குரிய கூறுகள் அதில் நிறையா கொஞ்சம் மிகையாக இருக்குது. இப்போ நான் முதலேயே சொன்ன மாதிரி ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் பின்னணியிலிருந்து வளர்ந்திருக்கக்கூடிய எங்களை போன்றோருக்கு அதில் ஒரு சின்ன ஒரு இது வரும். ஏன்னா நம்ம மனசில் இருக்கிறது ஒன்று, திரையில் பார்க்கும்போது அது வேறு மாதிரியாக தெரியுது அப்படிங்கிற ஒரு, ஆனால் அது ஒரு சினிமாங்கிறத மனசில் உள்வாங்கி விஷயத்தை நம்ம மதுரையும் காமிக்கிறாங்க, களம் மதுரைங்கிறாங்க, அது மதுரைங்கிற உணர்வே அந்த திரை அது எங்கேயோ இலங்கையிலயோ ஆந்திராலயோ செட்டு போட்டு எடுத்திருக்காங்க. மேல அது மதுரைன்னு காமிக்கிறதுக்காக அப்பப்போ போர்டை காமிக்கிறாங்க, இது மேலை மாசி வீதி, இது பெரியார் பேருந்து நிலையம் அப்படின்னு அவங்க அது செயற்கையா தெரியுது. அதாவது அதுல மதுரை என்னன்னு சொல்ல போனா நம்ம மதுரைக்காரங்களும் கூட மதுரைங்கிற உணர்வு தந்தது அந்த ஜங்ஷன்ல இருக்கிற ரயில்வே போர்டு மட்டும்தான். அதுல அந்த மதுரைக்கு ஜங்ஷன்ங்கிறத காமிக்கும் போது மட்டும்தான் நமக்கு மதுரைங்கிற உணர்வு வருது. மற்ற நேரம் அது மதுரை அப்படிங்கிற ஒரு உணர்வை அது நமக்கு தரல. ஒரு சில தெருக்களை காமிக்கும் போது அந்த உணர்வு ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதில் அடிப்படையாக எனக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. அது என்னன்னு கேட்டால், 1000 தான் ஒரு வரலாற்று கதையை நீங்கள் புனைவுன்னு நீங்கள் சொல்லிட்டா கூட ஒரு டிஸ்க்ளைமர் நோட் போட்டுட்டாலே உங்களுக்கு அந்த டிஸ்க்ளைமருக்குள்ள ஃபுல் ரைட்டெல்லாம் வந்துடாது. ஹிஸ்ட்ரி இஸ் ஹிஸ்ட்ரி இல்லையா? அப்படி பார்க்கும்போது இந்த போராட்டம் தமிழ் மக்கள் தனித்து போராடிய போராட்டம் தான். இதை ஏதோ நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒரு தமிழ்நாடு தலைமையாக இருந்தால் கூட ஏதோ இந்த தமிழ்நாட்டினுடைய ஒரு போராட்டத்துக்கு ஆதரவை நாம் டெல்லியில் போய் இது பண்ணோம், பிற மாநில மக்களை திரட்டினோம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சு. அப்போ சென்னை மாகாணம் தமிழ்நாடுங்கிற இது தமிழ்நாடுன்னு ஒரு தனி 65 இருந்தாலுமே அப்போ ஒரிசா வரையும் இருந்தது. ஆனா இந்த போராட்டம்ங்கிறது தமிழர்கள் செஞ்சதா தான் வரலாறு பதிவு செய்யப்படுது. வரலாறு இது தமிழ்நாட்டுக்குள்ளதான் நடந்த போராட்டம். அது மட்டும் இல்ல, இது தமிழர்களுக்கான உலக மனித வரலாற்றில் ஒரு தனிப்பெருமை. வேற யாருமே மொழிக்காக மக்களை 2 போராட்டங்கள்ங்க, தமிழ் மக்களுடைய ஒரு தனித்துவத்தை சொல்லக்கூடிய போராட்டம். அதான் இயற்கையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டங்கிறது தமிழர்களுடைய தனித்தன்மை வாய்ந்த போராட்டம். 2 போராட்டம். பொதுவாக உலக மக்கள் ஒரு போராட்டத்தில் ஈடுபடுறாங்கன்னா பெருந்திரள் மக்கள் எப்போ கலந்துக்குருவாங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய நேரடி பயன்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் நடந்த சட்ட எரிப்பு போராட்டத்திலையும் சரி, மொழி என்பதில் கூட அது ஒரு கான்செப்டாக தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். மொழியும் சரி, சாதி ஒழிப்பும் சரி, பேசிக்காக கான்செப்ட்.
அதற்காக வெறும் எமோஷனல் இல்லையா? வெறும் எமோஷனல் எமோஷன் வருங்க, கான்செப்ட்லயும் எமோஷன் வரும். இப்போ விலைவாசி உயர்வு எதிர்ப்பு போராட்டம் வச்சுக்கோங்களேன், இல்ல நேரடியாக பயன் தொடர்பு இருக்கு. புரியுது. மண்ணெண்ணெய் விலையை ஏத்திட்ட, சக்கரை விலையை ஏத்திட்ட, அரிசி விலையை ஏத்திட்டேங்கிறத மக்களுக்கு கடத்துறது எளிது. பாருங்க, இந்த விலை நேற்று வந்து 50 ரூபா, இன்னைக்கு 60 ரூபா, எதிர்ப்போம் வாங்க அப்படின்னா மக்கள் வர்றது வேற. கூலி கூட கேட்கணும் வாங்க அப்படின்னா மக்கள் வர்றது வேற. ஆனா இதெல்லாம் வந்து கருத்துக்கள். ஒரு மொழியை காப்பாற்றணும், தாய்மொழியை காப்பாற்றணும், சாதியை ஒழிக்கணும், இதெல்லாம் கருத்து. ஒரு கருத்துக்காக மக்கள் கூட்டம் திரள்றதுங்கிறது வந்து அவ்வளவு சாதாரண விஷயம். எதிரிகள் வந்து ஏன்பா இந்தியாவின் மொழி தானப்பா, ஆமா எக்ஸ்ட்ரா ஒரு மொழி படிச்சா அறிவு தானப்பா, நாலேஜ் தான், இப்படி பிரச்சாரம் செஞ்சு உழைச்சு விட்டுருவாங்க. ஆனா இந்த படத்துல என்ன பண்றாங்கன்னா, மாணவர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி பாதிக்கப்படுதுங்கிறத அது கொஞ்சம் முயற்சி செஞ்சு சில காட்சிகளை எல்லாம் வச்சிருக்காங்க. அதாவது வந்து எளிய மக்களுடைய தொடர்பு மொழி பாதிக்கப்படுது, அவங்க அதுல வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க, அவங்களால வந்து அன்றாட வேலைகளை செய்ய முடியல, மாணவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு. இது வந்து நான் இயக்குனரை ஓரளவு இந்த இடத்துல பாராட்டணும். ஏன்னு கேட்டா, இது வந்து அவர்களுக்கு எப்படி வந்து ஒரு மாநிலத்தினுடைய வாழ்வாதார பிரச்சனையாக இது மாறுதுங்கிறத அவங்க ஒரு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அந்த காட்சிகளில். ஆனால் நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை வந்து நீங்கள் எல்லா மாநிலத்தவரும் சேர்ந்து போராடினாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரும் பொழுது அந்த இடத்துல வந்து அது அப்படி ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்திருக்க வேண்டியது அவசியமா அப்படிங்கிற ஒரு இல்லையே. கடைசியில் இயக்குனர் சொல்றாரு, தமிழ்நாட்டில் நடந்த இந்த போராட்டத்துக்கு நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் எல்லாருமே வந்து போராட்டம் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாரு. படத்துக்காக கூட காமிச்சிருக்கலாம் ஒரு வகையில வந்து, அது ஒரு செய்தியாக ஒரு ஃபுட் நோட் மாதிரி போகுது. ஆனா இப்படிப்பட்ட ஒரு ஒருமித்த காட்சியாக சூழலாக அன்றைக்கு பரிணமிச்சதாங்கிறது தெரியல. இப்போ திராவிடர் கழக மாநாடு, ஒவ்வொரு மாநாட்டிலையும் வட இந்தியாவில இருந்து தலைவர்கள் வருவாங்க, கலந்துக்கிடுவாங்க, கர்நாடகத்துல இருந்து வருவாங்க, ஆதரவு தெரிவிப்பாங்க. அதை வந்து நம்ம ஆதரவுன்னு எடுத்துக்கிறலாம். இப்போ நீங்கள் வந்து கேரளாவில் வைக்கம் போராட்டம் நடக்குது, அப்போது பெரியார் வந்து இங்கேருந்து போய் எங்கள் குடும்பத்தோடு போய் கலந்துக்கிறாரு. இது வந்து எப்படின்னா, அந்த போராட்டத்தையே இவங்க முழுசாக நின்று நடத்துவதான ஒரு சூழலுக்கு அது போகுது. இல்லையா? இப்ப இதுல ரெண்டு விஷயம். அதாவது வந்து காந்தியார் வந்து ஆதரவு தெரிவிக்கிறார் அப்படிங்கிற ஒரு கடிதமாகவோ பேப்பர் செய்தியாகவோ வர்றதுங்கிறது வேற. பெரியார் அங்க போய் ஜெயிலுக்கு போறாரு, நாகம்மையாரும் கண்ணம்மாவும் அங்கே போய் நின்று மழையில் நின்றுக்கிட்டு அவங்க வந்து போராட்டம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதோட பொருள் வேறு. அது இப்போ இதில் வந்து இந்த ரெண்டாவது ரகம் நடந்த மாதிரி அவங்க காமிக்கிறாங்க. பிற மாநிலத்திலிருந்தெல்லாம் இளைஞர்கள் திரண்டு வந்து ஆதரவுங்கிறது எப்படி தெரிவிச்சிருப்பாங்கன்னு சொன்னால், அங்கங்கே ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு சில இடங்களில் சில ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளார அத்தனை பேரும் வந்து ஆதரவு தெரிவித்தாங்க அப்படிங்கிற ஒரு நிலை அன்னைக்கு வரல. ஆனால் அதைத்தான் நான் கூட என்கிட்ட கருத்து கேட்டப்போ சொன்னேன், ஒருவேளை இனிமேல் இது வரணுங்கிறதுக்காக எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புளுக்கு அப்படி ஒரு உணர்வு வரணும். ஆனா இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டங்கிறது நான் ஹிந்தி ஸ்பீக்கர் பீப்புளுக்கும் சேர்த்துதான். ஹிந்தி பேசாத மாநிலங்கள் அந்த போராட்டத்தின் வெற்றியை அறுவடை செய்தது, பலன் அனுபவித்தது எல்லா மக்களும் தான், மராத்தி எல்லாரும் தான். ஆனா அந்த உணர்வு அந்த 65ல தமிழ்நாட்டில் இருந்த மாதிரியான இந்திய எதிர்ப்பு மராத்திய மக்களுக்கோ குஜராத்தி தேசிய இனத்துக்கோ வங்காள இனத்துக்கோ இருந்துதான் எனக்கு இன்னும் தெரியல. இல்ல, அதாவது இன்னைக்கு வரைக்கும் இருமொழி கொள்கை அப்படிங்கிறதை வந்து தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்திய அளவுக்கு பிற மாநிலங்கள் செய்யலையே. நீட் எதிர்ப்பே கேரளால கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு தானே சொல்றாங்க. வலதுசாரிகள் பேசும்போது கேரளால கூட ஏத்துக்கிட்டாங்களேன்னு தானே சொல்றாங்க. ஆமா, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வந்து அப்படிப்பட்ட ஓர்மை வந்து இனிமே உருவாகணும்னு சிந்திக்கிறது வேற. அது தேவையும் கூட, காலத்தின் தேவையும். ஆனா அந்த ஓர்மை வந்து 1965லயே இருந்துச்சு அப்படின்னு சொன்னதுல எனக்கெல்லாம் வந்து அது அப்படிப்பட்ட இட் இஸ் நாட் அ ஃபேக்சுவல் ஸ்டேட்மெண்ட். அது ஒரு உண்மை தன்மையை சொல்லுவதாக இல்லை. அப்படி இருந்தா மகிழ்ச்சி, இருக்கணும் இல்ல, அப்படி இருந்திருந்தா இன்னும் பெரிய மாற்றங்களே வந்திருக்கும். ஆமா, இன்னும் நாம எதிர்பார்ப்பதை விட அதிகமான மாற்றம். இடஒதுக்கீடு போராட்டமும் பெரியார் தான், தமிழ்நாடு தான் முன் உதாரணமா இருக்கு. மொழி போராட்டம் எல்லாமே வந்து, ஆனா மாநிலவாரி உணர்வு வேணுங்கிறதுல ஆந்திராக்காரங்க நமக்கு முன்னாடி 50லயே அவங்க ஸ்ரீராமுலு முதல்ல பிரிஞ்சது அதெல்லாம் பண்ணாங்க.
ஆனா இந்திய எதிர்ப்புன்னு வரும்போது தமிழ்நாடு தமிழர்கள் தான் அதுல முதன்மையா இருந்தாங்கன்னா நமக்கு தெரிஞ்ச வரலாறு. அதற்கு காரணம் இங்க பெரியார் மாதிரி ஒரு தலைவரும் அண்ணா மாதிரி ஒரு தலைவரும் கிடைச்சது ஒரு வாய்ப்பா இருக்கலாம். அப்ப அது அந்த இடத்துல ஒரு நமக்கு ஒரு சின்ன இடர் வருகிறது. அதை இல்லப்பா இது இப்படி எதுக்கு இவ்வளவு மிகையா சொல்லியிருக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கருத்து வருது. அது நான் இது ஒரு பெரிய குற்றமாக பார்க்கல. ஒரு புனைவு அப்படிங்கிறப்ப நல்ல விஷயம். இன்னும் சொல்ல போனா ஏற்பட வேண்டிய ஒற்றுமை தான் அது. அது ஒண்ணும் நடக்கக்கூடாத விஷயம் இல்ல, நடக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா தமிழ்நாடுங்கிற மாநிலத்துக்கு பேர் வைக்கும் போது நமக்கு ஆதரவு தந்தவர், அறிஞர் அண்ணாவுக்கு ஆதரவு தந்தவர் பூபேஷ் குப்தா, சிபிஎம் காரரு, மேற்கு வங்கத்துல இருந்து. இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டே இருக்கிறோம். தொடர்ந்து மேடையில எங்களுக்கு மேற்கு வங்கத்தை சேர்ந்த எங்க தோழர் பூபேஷ் குப்தா எங்க தமிழ்நாடுங்கிற பேரு ஆதரவு தெரிவிச்சாரு. தமிழ்நாட்டுக்கு பிறகே கூட இந்தியாவுல மொழி பற்று மிக்க மாநிலம்னு வங்காளத்தை தான். ஆமா, மேற்கு வங்கம். வங்காளர் தாய்மொழினாலே தனியா நாடு பிரிஞ்சப்ப நான் முஸ்லீமா இருந்தாலும் நான் வங்காளியா தான் இருப்பேன், முஸ்லீமா மட்டும் என்னால இருக்க முடியாது. அதனால மேற்கு வங்காளத்தை சொல்லுவாங்க. நம்ம இதெல்லாம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. அதனால நமக்கு அந்த ஒரு இது இருந்தது. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1965 ஒரு தொடர்ச்சி. அது தொடக்கமும் அல்ல, முடிவும் அல்ல. அதுக்கு முன்னாடி 38 48 இப்படி அந்த தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு இல்லையா. அதனால நீங்க இதை காமிக்கிறாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த போராட்டத்துல தான் அண்ணன் அந்த புறநானூற்று படை அமைக்கிறது, அதெல்லாம் கதையில இருக்கு. இருந்தாலும் நான் முதலியே சொன்ன மாதிரி இந்த போராட்டங்கள் எல்லாமே கருத்தியல் ரீதியான போராட்டங்கள். அப்ப அந்த கருத்தியல் இன்னும் வெறும் ஒரு வாழ்வாதார பிரச்சனையாக மட்டும் சுருக்கப்பட்டிருக்க கூடாது. இது கருத்தியல் ரீதியான போராட்டம். அப்போ அந்த மாதிரியான ஒரு பங்களிப்பு, இந்த இயக்கங்களுடைய பங்களிப்பு. இப்போ இதில் அண்ணா இந்த செய்தி வாசிக்கிறவராக மட்டுமே தான் அதில் வர்றார். இந்த செய்திகளை எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிறவராக நான் பின்னாடி இல்ல, பட் அவன் தம்பி தான் அப்படிங்கிறாரு. இல்ல இல்ல அப்படி சொல்லல. அந்த வசனம் ரொம்ப ஷார்ப்பான வசனம். அது சரியான அந்த ஒரு கால் புள்ளியை நீங்க மாத்தினா கூட அர்த்தம் மாறிடும். நாங்க இதை செய்யல, இதை யார் செஞ்சாலும் அவன் என் தம்பி தான். அதுதான் அவர் சொல்ற சரியான வசனம். அது அந்த அப்படி மட்டுமே அந்த ஒரு இயக்கத்தை காண்பிப்பது அப்படிங்கிறது ஒரு சரியான விஷயம் அல்ல. அன்னைக்கு இங்கே இருந்த தமிழறிஞர்கள், இந்த இயக்கங்களுக்கு அறிஞர் அண்ணா, இப்போ கள்ளக்குடி கலைஞரெல்லாம் கூட கடைசியில் காமிக்கிறாங்களே ஒழிய, இடையில ஏதோ முறை சொல்லி ஏதோ பிரஸ்ஸை போய் அவர் கைது செய்யற மாதிரி காமிக்கிறாங்க. அதுல ஏதோ ஒரு பதட்டம் இருக்கோ, திமுக, திராவிடம், கலைஞர், அண்ணா, ஈவன் பெரியார், இந்த அடையாளம் பெருசாவும் போயிடக்கூடாதுங்கிற இதா மட்டும். அது ஒரு திட்டமிட்டு அந்த பின்னணி சென்சார் போர்டு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு வேணான்னு நினைச்சிருக்காங்களோ என்னன்னு தெரியல. ஆனா அப்படி நினைச்சா அது நமக்கு அந்த முழுமையான உணர்வு வராது இல்லையா. அதாவது ஒரு போராட்டம் என்பது ஒரு இயக்கத்தின் வரலாற்றோடு தொடர்புள்ளது. அந்த போராட்டத்தை யார் நடத்தினா இல்லை, இந்த படம் என்ன சொல்ல வருதுன்னா, அமைப்புகளை தாண்டி மாணவர்களாக திரண்டே இந்த போராட்டம் வெற்றி பெற்றதுங்கிற மாதிரியான ஒரு செய்தியை சொல்லுது. மாணவர்கள் போராடினார்கள் என்பது முழுக்க முழுக்க உண்மை. ஆனால் மாணவர்கள் வீடுகள்ல கூட எந்த தலைவரின் படமும் காட்டப்படல. இல்ல, அண்ணா பெரியார்ட்டெல்லாம் பரிசு வாங்கினேன்னு ஒரு டைலாக், அதாவது டைலாக் வச்சிருக்காங்களே ஒழிய அந்த குடும்பத்துல பெண்கள் சொல்றாங்க. அப்புறம் இந்த படத்துல இன்னொரு விஷயம், பெண்களுடைய பங்களிப்பு ரொம்ப நல்லா காட்டப்பட்டிருக்கு. ஆமா ஆமா, பெண்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறதும் அந்த மக்கள் ஆதரவு அப்படிங்கிறதும் சரியாக காட்டப்படுது. முக்கியமாக அந்த தார்பூசி அளித்த நிகழ்வுகள் அதையெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆனால் நிறைய எடிட் பண்ணியிருக்கு, நிறைய கட் பண்ணியிருக்கிறாங்கங்கிறாங்க. அந்த போராட்ட சம்பவங்களை ஒருவேளை அது நிறைய காட்சிகள் வெட்டப்பட்டிருக்குங்கிறாங்க. அதில் கூட இந்த மாதிரியான பின்னணி உள்ள காட்சிகள் போயிருக்கலாம், நமக்கு தெரியாது இல்லையா. ஆனால் ஏதோ ஒரு முழுமை இல்லாத ஒரு உணர்வை அது தருது. அதாவது அந்த இயக்கங்கள் அந்த இதுங்கிறது இல்லைங்கிறது அந்த உணர்வை தருது. அதற்கு பிறகு அந்த இந்திய எதிர்ப்பு அடக்குகின்ற ஒரு காவல்துறை அதிகாரி ஏதோ தனிப்பட்ட முறையில் அந்த கதாநாயகனோட பழி வாங்கணுங்கிற எண்ணம்
இவனால் நான் பணி நீக்கம் செய்யப்பட்டேன் இந்த மாதிரி ஏதோ இந்த இஷ்யூவில் அது வீரியமாகிற மாதிரி, இல்லைன்னா அந்த கொலைகள் நடந்திருக்காது, துப்பாக்கி சூடு நடந்திருக்காதுங்கிற மாதிரியான ஒரு தோற்றமும் வருதுல்ல. அந்த ஜெயம் ரவியுடைய கேரக்டர் வந்து முதலமைச்சர் பக்தவச்சலத்தை விட இவர் ஏதோ வீரியமாக வெஞ்சன்ஸோட செயல்படுற மாதிரி காண்பித்திருப்பதுங்கிறது அது கொஞ்சம் அந்த போராட்ட களத்தை ரொம்ப கொஞ்சம் திசை மாத்துற மாதிரி இருக்கு. கொஞ்சம் இல்லை, நிறையவே திசை. ஏன்னா அந்த அமைப்பு தான் நம்மளை ஒடுக்குது. ஒரு அமைப்பு, ஒரு எந்திரம், அதிகார வர்க்கம் தான் ஒடுக்குச்சு அந்த போராட்டத்தை. இது ஏதோ தனிநபர் பிரச்சனை மாதிரி காமிச்சிருக்க வேணாம். இல்லை, ஜெயம் ரவியோட கேரக்டரே வந்து முழுமையாக இந்த உண்மைக்கு இல்லாத கேரக்டர், செயற்கையான கேரக்டர். இந்த வரலாற்றில் இல்லாத ஒரு கேரக்டர் ஜெயம் ரவி. இந்த படத்தில் அவருடைய பாத்திரம் அப்படிங்கிறது வந்து இந்த படத்துக்காக தயாரிக்கப்பட்டதை ஒழிய அப்படி ஒரு கேரக்டர் கிடையாது. ஏன்னு கேட்டால் இங்கு வந்து அரசமைப்பு தான் கேரக்டர். தீர்மானிக்கிறது டெல்லியாக இருக்குது, அதை அமுல்படுத்துவது தமிழக சட்டமன்றம் அரசாக இருக்கிறது. மாணவர்கள் வந்து ஒரே நேரத்தில் ஒன்றிய அரசு, மாநில அரசு ரெண்டையும் அவங்க வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. இதுதான் வந்து அமைப்பு. இதில் என்ன பிரச்சனைனா, இந்த ஜெயம் ரவிங்கிற கேரக்டர் இந்த படத்தில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய முழு எதிர்ப்பும் இந்திய அமைப்பின் மீது பாயும். நம்ம திணித்தது இந்த அமைப்பு தான், டெல்லி தான். ஆமாம், அந்த அமைப்பின் மீது பாயும். இப்போ இவங்களுக்கு என்ன சிக்கல் வருதுன்னா, இப்பவே இத்தனை வெட்டு விழுந்திருக்குங்கிறாங்க. இவங்களுக்கு என்ன சிக்கல் வருதுன்னா, அதை சொல்ல முடியல. இது உண்மையான எதிரி என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு வைக்க முடியாத சூழலில் ஜெயம் ரவிங்கிற ஒரு கேரக்டர் உங்களுக்கு தேவைப்படுது. அதிகாரி மீது இறக்குறது மட்டும் இல்லை, அந்த அதிகாரியும் ஏதோ வந்து ஒரு தமிழர் வந்து தப்பு பண்ணதுனால வரக்கூடிய கோபம், அவங்க அம்மாவுக்கு துரோகம் செஞ்சுட்டு போயிட்டாரு ஒரு தமிழர், இவர் வந்து ஒரு தமிழருக்கு பிறந்தவர், அதை மற்றவங்க சொன்னாலே இவர் ஏதோ ஒரு ஒழுக்கங்கிட்டவர் மாதிரி இவர் உணர்றாரு. மதராசின்னு சொன்னாலே எனக்கு அப்படி அது மாதிரி அது ஒரு வினோதமான கேரக்டர் உருவாக்கப்படுது அங்க. இந்த வரலாற்றில் அந்த கேரக்டர் இல்லை. அந்த கேரக்டர் ஏன் வருதுன்னா, நீங்க இந்திய அமைப்பு தான் இதற்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிற உண்மையை உங்களால் படம் எடுக்க முடியாது, படத்தில் வைக்க முடியாது. அப்போ அந்த ஒரு வில்லன் தேவைப்படுது படத்துக்கு. அதுக்காக ஜெயம் ரவிங்கிற ஒரு கேரக்டர் அங்கே வருது. மற்றபடி வரலாற்றுக்கும் ஜெயம் ரவியோட கேரக்டருக்கும் சம்பந்தமே கிடையாது. செழியன் மாதிரி உண்மையில இருந்தது உண்மை, செழியனோட தம்பி மாதிரி ஆட்கள் இருந்தது உண்மை. ஆமா, அது ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு இயல்பான ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தில் ஒரு அண்ணன் தம்பி, அது ரொம்ப ஒரு நல்லா தான் இருக்குது. அந்த இதெல்லாம் வந்து ஒரு திரைப்படத்துக்குரிய தன்மையோடையும் இருக்குது, ஒரு தமிழர் வாழ்வியலில் உள்ள ஒரு தன்மையாகவும் இருக்குது. அதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனால் நீங்கள் ரொம்ப சரியாக சுட்டி காட்டின மாதிரி அந்த ஜெயம் ரவி கேரக்டர் தேவையில்லை. அப்புறம் இன்னொன்று வந்து கவிதையில் பாரதிதாசன் கவிதையே இல்லையே. இந்திய எதிர்ப்பை பற்றி படம் எடுக்கிற திரைத்துறையை சார்ந்த யாரும் ஒன்றை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும், புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய கவிதைக்கு கண்டிப்பாக அந்த படத்தில் இடம் இருக்கணும். அவரை எப்படி பாரதிதாசனுக்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி இந்த வீடுகளில் வந்து தமிழாசிரியரை காமிக்கும் போது கூட பின்னணியில் பாரதிதாசனை காமிச்சிருக்கலாம். ஆனால் புரட்சி கவிஞர் பாரதிதாசனையே இந்த படம் வந்து கொண்டு வரலைங்கிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு எனக்கு என்னவோ நம்ம மற்ற இதெல்லாம் கூட நம்மளே சமாதானம் சொல்லிக்கிட்டே வந்தோம், இதில் இன்ன காரணம் சென்சார். ஆனால் நீங்கள் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஞாபகம் உங்களுக்கு ஏன் வரல? அதுக்கு வந்து என்னால் சமாதானம் சொல்ல முடியலை. அப்படி கண்டிப்பாக வந்திருக்கணும். பாரதிதாசன் வந்து திராவிட இயக்கத்தோடு பின்னி பிணைந்தவர், திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பின்னி பிணைந்தவர், பெரியாருடன், கலைஞருடன், அண்ணாவுடன், எல்லாருடையும் இந்திய எதிர்ப்போடு பின்னி பிணைந்த, இந்திய எதிர்ப்போடு வீரியமாக பின்னி பிணைந்தவர். அது பாரதிதாசன் கவிதைகள் வந்து கண்டிப்பாக வந்திருக்கணும். மாணவர்கள் அவருடைய கவிதையை சொல்ற மாதிரி காமிச்சிருக்கலாமே. இன்னொன்று, அந்த கால திரைப்பட பாடல்களில் பாரதிதாசன் பாட்டு அதிகம். இப்போ இந்த படம் இந்த 65 இந்த காலகட்டத்தில் வந்த படம் தான் கலைஞரை விளக்கம்னு ஒரு படம், அந்த இயக்குனர் சங்கருடைய எம்ஜிஆருடைய படம். அதில் அந்த சங்கே முழங்கு பாட்டுங்கிறது அவ்வளோ ஃபேமஸ். அந்த ஸ்க்ரீனில் சங்கே முழங்கு எங்கள் வாழ்வு, அது அப்போ அந்த காலகட்டத்தில் இயல்பாகவே, அதுவும் எம்ஜிஆர் படம்னா திமுக படம் தான். இன்னும் சொல்லப்போனால் அதை மறுபடியும் கூட ஒழிக்க விட்டுருக்கலாம்.
சங்கே முழங்கு பாடலே மறுபடியும் ஒழிச்சிருந்தா கூட சரியாக தான் இருக்கும். இப்போ செந்தமிழ் தேன்மொழியால் போடுறாங்கல்ல அவங்க, அந்த பார்க்கும்போதெல்லாம் செந்தமிழ் தேன்மொழியால்ங்கிற பாட்டை தானே திருப்பி திருப்பி போடுறாங்க. பாரதிதாசன் பாடல் போட்டிருந்தா அது இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். அது கூடுதல் சிறப்பு. அது மட்டும் இல்ல, அந்த உணர்வு அந்த வரிகள் கடத்தும். எங்கள் வாழ்வும் செந்தமிழ் தேன்மொழியால் பாட்டுல வந்து தமிழ் உணர்வு கடத்தப்படுதா காதல் கடத்தப்படுதாங்கிறதே நமக்கு கொஞ்சம் ரொமான்ஸ் சாங் தான். காதலியே தமிழ் போல அவன் காதலிக்கிறான். ஆமா, தமிழ் மாதிரி இனிமையானவன் சொல்றான். அதுல பேசுபொருள் காதலி தான். அதனால அந்த பாடலை நீங்க தேர்ந்தெடுத்ததுக்கு பதிலா புரட்சி கவிஞரோட பாடல் அப்ப இந்திய எதிர்ப்பு போராட்ட காலகட்டத்தில் பாடிய பாடல்களை நீங்க தேர்ந்தெடுத்தா, என்னை கேட்டா நீங்க இயக்க பின்னணி எதையுமே காட்டி இருக்க வேண்டாம். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கவிதையை அந்த இளைஞர்கள் ஒவ்வொரு தடவை கூடும்போது ஒருத்தர் அந்த கவிதையை சொல்ற மாதிரி காட்டி இருந்தாலே போதும். அந்த உணர்வு தானா கடத்தப்பட்டுரும். அந்த இயக்க உணர்வு தானா அந்த கவிதை வழியாக எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்கும். அது எனக்கு என்னவோ அது ஒரு குறைபாடாக தான் எனக்கு தோணும். அதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்திருந்திருக்கலாம். அந்த இந்த படத்துல நடிச்சவங்க ஒர்க் பண்ணவங்க யாரும் திராவிட இயக்க பின்புலத்தை சேர்ந்தவங்க இல்ல. ஒரு பெரியாரிஸ்ட், ஒரு திராவிட இயக்க உணர்வாளர்கள் இல்ல. நான் பார்த்த வரையும் இயக்குனர்ல இருந்து யாருமே. அவங்க ஒரு டாக்குமெண்ட்ரி, ஒரு படம் இதை இப்போ எடுத்தா நல்லா இருக்குங்கிற ஒரு கான்செப்ட்ல எடுத்திருக்காங்க தான் நான் பாக்குறேன். அதுக்காக ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்க என்னுடைய புரிதல். ஒருவேளை இல்லைங்க பார்த்தா அவங்க பரவாயில்ல, ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த படத்துல ஒர்க் பண்ண இயக்குனர்ல இருந்து யாரும் பின்புலம் பாத்தீங்கன்னா அவங்க யாருமே ஒரு பெரியாரிஸ்டோ திராவிட இயக்க உணர்வாளர்களோ மொழி எதிர்ப்பாளர் பின்னணி உள்ளவங்க கிடையாது. அதுக்காக அப்படி இல்லாதவங்களாம் அப்படி எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அவங்க ஒரு சினிமாவா ஏன் இதை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு எடுத்திருக்கிறாங்க. ஒரு திராவிட இயக்க ஒரு பெரியாரிஸ்ட் உணர்வு எடுத்திருந்தா உங்களுடைய புள்ளிகள் வந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். பாரதிதாசன் எப்படி விட முடியும், நம்ம பாவேந்தர் எப்படி விட முடியும், அந்த உணர்வுல இருந்து அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்திருக்கலாம். ஒரு திராவிட இயக்க மேடைகளை கொஞ்சம் அதிகம் காமிச்சிருந்திருக்கலாம். அந்த மாதிரி அந்த செலியன் கொஞ்சம் இன்னைக்கு அண்ணா பேசுகிறாரு. இரண்டு மொழி வேணும் அப்படிங்கிறதுக்கு அண்ணா கொடுத்த விளக்கங்கள் இருக்கு பாருங்க. அந்த உரையெல்லாம் வந்திருக்கணும், அண்ணாவோட குரல் ஒலிச்சிருக்கணும், அவர் சொன்ன வார்த்தைகள். ரெண்டாவது மக்கள் கூட்டம் கேட்ட மாதிரி ஒரு சில காட்சிகளாவது இருந்திருக்கணும். அதாவது இவ்வளவு பெரிய போராட்டத்தை கட்டமைத்தது தமிழ்நாட்டின் தெருக்கூட்டங்கள், தெருவில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்கள். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் கதாநாயக அந்தஸ்து பொதுக்கூட்டங்களுக்கு போகணும். தெருமுனை கூட்டங்களுக்கும் துண்டு பிரசுரங்களுக்கும் பொதுக்கூட்டங்களுக்கும் போகணும். அப்போ அந்த காட்சிகள் வேணும். அதுதான் நான் சொன்னேன், எனக்கு அவங்க வச்சு வெட்டியிருக்காங்களான்னு தெரியாது, ஆனால் அந்த காட்சிகள் வந்திருக்கணும். நீங்கள் இப்போ சொல்லும் போது தான் நான் நினைக்கிறேன், சிவகார்த்திகேயன் வந்து ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் அண்ணா அதை பாராட்டுறாரு. ஆமாம், அண்ணாவோட ரோல் அதுவா மட்டும் இந்த படத்துல இருக்கு. பட் சிவகார்த்திகேயன்களை உருவாக்குனதுல அண்ணாவுடைய பேச்சு எழுத்துக்கு பங்கு இருக்குங்கிறதா வரலாறு. அதாவது அந்த எழுத்துக்கள் வந்திருக்கணும். அதை ரொம்ப சிம்பிள்ங்க. சிவகார்த்திகேயன் பேசிட்டு இருக்கிறப்ப பேப்பர் போடுற பையன் பேப்பரை தூக்கி எறிகிற மாதிரி கூட காமிக்கலாம். அந்த பேப்பர்லாம் இன்னைக்கு அண்ணாவோட உரை இருக்கலாம் இல்லையா? இப்படி எத்தனையோ வழிகள். அதாவது அதுக்கு நேரம் செலவழிச்சிருக்க வேண்டாம், ஒரு ஷார்ட் சும்மா அப்படி போற மாதிரி தூக்கி போடுற மாதிரி காமிக்கலாம். கவிதை அதான் நான் சொன்னேன்ல, வேற எதுவுமே வேண்டாம். பாரதிதாசன் கவிதை, புரட்சி கவிஞர் பாரதிதாசனோட கவிதையை மட்டும் நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா தானா அந்த உணர்வு வந்துருமே. அதுல அவருடைய கவிதை ஒன்று போதும் அந்த உணர்வை கடத்துவதற்கு. ஆனா அதையெல்லாம் கொஞ்சம் அதனால அந்த உணர்வு அலைகள் அப்படிங்கிறதுல வந்து அந்த வரலாற்று ரீதியான முழுமையான அந்த உணர்வு கடத்தல் அப்படிங்கிறதுல ஒரு தொய்வு ஏற்படும். கண்டிப்பாக ரொம்ப ஒரு முக்கியமான கோணம் தான். ஏன்னா ஒரு நல்ல படம், தகுந்த படம், ஒரு படத்தை வந்து விமர்சனம் செய்வது என்பது வேறு, திறனாய்வு செய்வது என்பது வேறு. ஆனால் திறனாய்வுங்கிறது ஒரு உண்மையான ஒரு நல்ல கலையும் கூடாது. அது எப்படி இதுப்பட்ட கூட திறனாய்வுங்கிறது ஒன்றும் எதிர்மறையாக பேசுகிறோங்கிற அர்த்தம் கிடையாது. இதையெல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான கிரிட்டிசிசமாக தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லை, அந்த படத்தில் போற்ற வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. இந்த மாதிரி படங்கள் தொடர்ச்சியாக வரணும். நீங்கள் சொன்ன மாதிரி இந்திய எதிர்ப்பு, வகுப்பாரி உரிமை, இடஒதுக்கீடு, முதல் சட்ட திருத்த போராட்டம், சட்டத்து எரிப்பு போராட்டம், இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஆவணப்படுத்த வேண்டியதாக இருக்குது. அது ஆவணப்படங்களாக கூட இல்லை, டாக்குமெண்ட்ரியாக கூட இல்லை, திரைப்படங்களாகவும் இல்லை அப்படிங்கிறது வருத்தத்துக்குரியது. இனிமேலாவது அதை வந்து நம்ம தமிழ் சினிமா கையில் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் வந்து ஒரு துவக்க புள்ளியாக இருக்கும்னு நினைக்கலாம். கண்டிப்பாக எடுக்கலாம். அது மட்டும் இல்லை,
இந்த படத்துக்கு மக்கள் தரக்கூடிய ஆதரவுங்கிறது ஒரு பல உண்மையான வரலாறை இளைய தலைமுறை தெரிந்து கொள்வதற்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். அந்த இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும், இனிமேல் உண்மைகளை எடுக்கலாம் அப்படின்னு. பார்ப்போம். பராசக்தி 1952 கடுமையான அதிர்வலைகளை ஏற்படுத்திய திரைப்படம். பராசக்திக்கு தடை போட்டாங்க, அதை மீறி வசனங்கள் வந்தது. ஏன்னா பராசக்தின்னு பேர் வச்சுட்டு பகுத்தறிவு பரப்புரை செஞ்சிச்சு அந்த படம் அப்படிங்கிற விமர்சனம். படத்தின் ஒவ்வொரு வசனமும் குறியீடு. பெண் குழந்தை பிறந்தா நாகம்னு வையி, ஆண் குழந்தை பிறந்தா பன்னீர்செல்வம்னு வையி, குடும்பத் தலைவர் யாருன்னு கேட்டால் தியாகராயரை காமிக்கிறது. எதையெல்லாம் அன்றைக்கி காங்கிரஸ் அரசு தடை போட்டதோ, யாரையெல்லாம் விமர்சனம் பண்ணதோ அவங்கள படத்தில் தவிர்க்க முடியாத ஃபோட்டோக்களாகவும் பேர்களாகவும் வச்சு ஒரு அரசியல் இல்லை, அதே உத்தியை தான் இப்போ நானும் ஞாபகப்படுத்துகிறேன். பராசக்தி கையாண்ட அதே உத்தி இங்கே மிஸ் ஆயிடுச்சேன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக பார்ப்போம். அந்த பராசக்திங்கிறது ஒரு பெரிய அலை. அது அந்த அளவுக்கு நம்ம எதையுமே ஈடு செய்ய முடியாது. அது பண்ண விஷயம், திரைப்படத்தில் பண்ணதே பெரிய விஷயம்தான் அது. கண்டிப்பாக பார்ப்போம். ஒரு முக்கியமான ஒரு படம் குறித்து ரொம்ப ஒரு பேசப்படாத விஷயங்களை, பேச வேண்டிய புள்ளிகளை தொட்டு வரலாற்றோடு இணைத்து அதை இயக்க உணர்வுடனும் உங்களது பார்வைகளை நம்ம ஜீவா டுடே பார்வையாளருக்கு வச்சுருக்கீங்க. நன்றி. நன்றி.